Hi friends, today recipe Achu Murukku. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபாரிஸ்ட் டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. முதல்ல அச்சு முறுக்கு செய்கிறதுக்கு அரிசி மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் பச்சரிசி 2 கப் 2 கப் எடுத்திருக்கேன். இது 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு துணியில் இதை காய போட்டு எடுத்துக்கலாம். இது வெளியில் தான் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டுக்குள்ளேயே ஃபேனுக்கு அடியிலேயே இதை காய வச்சுக்கலாம். ஸோ 1 ஹவர் காஞ்சா போதும். இப்போ அரிசி காஞ்சிருச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி பவுடர் பண்ணி பொடி பண்ணி எடுத்துக்கலாம், சலிச்சு எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட அரிசி மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அச்சு முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். சுகர் ஒரு 100 கிராம் பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு முட்டை, ஏலக்காய் பவுடர் ஒரு பிஞ்ச் அளவு எடுத்துக்கோங்க. உப்பு ஒரு பிஞ்ச் அளவு, தேங்காய் அரை மூடி தேங்காவை நல்லா கெட்டியாக பால் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கெட்டியான பாலாக எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி மாவு ஒரு 300 கிராம் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ நான் அச்சு நான்ஸ்டிக்கில் வாங்கியிருக்கேன். நான்ஸ்டிக்கில் நம்ம வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இதை நம்ம பழக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது நம்ம நார்மல் இரும்பு அச்சு முறுக்கு அச்சு வச்சுருந்தோம் அப்படின்னா அதை நம்ம வெந்தய தண்ணியில் ஊற போட்டு எண்ணெயில் ஃபுல்லாக 2 நாள் போட்டு வச்சுருந்தா தான் நல்லா வருன்றது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்மளுக்கு இது கஷ்டம்லாம் இருக்காது. நம்ம ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் எண்ணெயில் போட்டுட்டு எடுத்து வச்சோம் அப்படின்னா சூப்பராக வரும். இப்போ நம்ம அச்சு முறுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு முட்டையை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ஊற்றிடுவோம். ஒரு ஸ்பூனோ அல்லது இந்த மாதிரி ஒரு பீட்ரோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம வச்சுருக்க ஏலக்காய் பவுடரை சேர்த்துடலாம். அடுத்து உப்பு ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம வச்சுருக்க பவுடர் சுகரை இதோட சேர்த்துடலாம். நான் சுகர் 100 கிராம் சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சுகர் சேர்த்துக்கலாம். அடுத்து வச்சுருக்க அரிசி மாவை இதோட சேர்த்து விட்டுருக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க தேங்காய் பாலை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஊற்றின தேங்காய் பால் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பாலுக்கு எடுத்துகிட்டு மீதி தேங்காய் இருக்கும் பார்த்தீங்களா, பிழிஞ்சு வச்சது. ஸோ அதை லைட்டாக கொஞ்சமாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நீங்கள் பால் பிழிஞ்சு இதோட சேர்த்துக்கலாம். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம கரண்டி எப்படி தூக்கணும் அப்படின்னா மாவு விழுகும். நம்மளுக்கு அந்த தான் கரெக்டான பதம். ரொம்பையும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பையும் கெட்டியாக இல்லாமல் இருக்கணும். இந்த பதத்துக்கு நீங்கள் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சிடலாம். இதில் எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம வச்சுருக்க அச்சை ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் இதோட போட்டுக்கலாம். இப்போ அதை எடுத்து மாவில் நம்ம முக்கிடுவோம். ஃபுல்லாக முக்கக்கூடாது. ஒரு 90% முக்குனா போதும். இப்போ இதை அப்படியே நீங்கள் எண்ணெயில் வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே கலண்டு விழுந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு அப்படின்றத. அடுத்த பேட்ச் போடுறதுக்கு ஒரு 1 நிமிஷம் ஒரு 1 to 3 செகண்ட் வரைக்கும் நம்ம வச்சா போதும். நீங்கள் 1 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா அது கரெக்டாக வராது. ஜஸ்ட் ஒரு 2 to 3 செகண்ட் வச்சுட்டு எடுத்துருங்க.
சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அச்சு முறுக்கு. இப்போ வந்து எடுத்துடலாம். நீங்கள் எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இல்லாமல் இருக்கும். ஸோ ஆறின பிறகு தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். எடுக்கும்போது ஒரு மாதிரி பதன்னு தான் இருக்கும். ஆனால் வந்து ஆறின பிறகு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு சூப்பராக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அச்சு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.